வணக்கம் நண்பர்களே, மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு Q&A வீடியோ, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ. அதாவது நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது அந்த ஹோம் ப்ரூவிங்கை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கு ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதில் ஒரு 10 கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸாக அந்த கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுனதுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த ஹோம் ப்ரூவிங்கை பற்றி இருக்கக்கூடிய டவுட்ஸ் மேக்ஸிமம் கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல் கொஸ்டின் விழித்துக்கொள் தமிழா அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. நார்மல் பேக்கர்ஸ் ஈஸ்ட்டுக்கும் ஒயின் ஈஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? டேஸ்ட் மாறுமா? எவ்வளோ ஆல்கஹால் பர்சன்டேஜ் கிடைக்கும்? நம்ம நார்மல் பேக்கர்ஸ் ஈஸ்ட் வந்து நமக்கு நார்மலாக எல்லா பக்கமுமே கிடைக்கிது. ஒயின் ஈஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ரேட்டும் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம்னா கண்டிப்பாக இருக்குது. ஒயின் ஈஸ்ட்டுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒயின் மேக்கிங்காக அதை டிரைவ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஈஸ்ட் இல்லையா? ஸோ ஒயின் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஒயினோட ஒரு ஒரிஜினல் ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இன்னொன்று ஹை ஆல்கஹால் கண்டென்ட்டில் கூட அதால் சர்வை பண்ண முடியும் அந்த ஈஸ்டால். இதுதான் ஒயின் ஈஸ்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே வேளையில் பேக்கர்ஸ் ஈஸ்ட், அதாவது பிரெட் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதோட ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட அது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அது ஸ்பெசிஃபிக்காக டிரைவ் பண்ணி எடுத்துருக்கக்கூடியது. ஸோ அதனால் பேக்கர்ஸ் ஈஸ்ட்டுக்கும் ஒயின் ஈஸ்ட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கர்ஸ் ஈஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது, ஒயின் ஈஸ்ட்டு ஆல்கஹால் அதிகமாக, அதே டைமில் ஃப்ளேவரும் நல்ல ஒரு ஒயினோட ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. பட் எனிவே நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, சில ஒயின் ஈஸ்ட்டை விட பேக்கர்ஸ் ஈஸ்ட் வந்து ஹோம் ப்ரூவிங்கில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு அப்படிங்கிறதும் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். நம்ம எந்த டெம்பரேச்சரில் வைக்கிறோம், எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுபடும். நிறைய இடங்களில் ஒயின் ஈஸ்ட்டை விட பேக்கர்ஸ் ஈஸ்ட் நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஆல்கஹால் கண்டென்ட்டும் கொடுத்துருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை மனசில் வச்சுக்கோங்க. டேஸ்ட் மாறுமா, எவ்வளோ ஆல்கஹால் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு கூட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக டேஸ்ட் மாறும். ஒயின் ஈஸ்ட்டில் அது பேசிக்காகவே கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும், அந்த ஃப்ளேவரோட நல்லா இருக்கும். பட் பிரெட் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ மைல்டான அந்த பிரெட்டுக்கு உண்டான அந்த புளிப்பு சுவை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்கஹால் பர்சன்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் த சுகர் கண்டென்ட். நீங்கள் உங்களோட ஒயினுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய மிக்ஸில் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஆல்கஹால் மாறுபடும். அதுவும் ஒயின் ஈஸ்ட் யூஸ் பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் ஆல்கஹால் அதிகமாக இருக்கலாம் பேக்கர்ஸ் ஈஸ்ட்டை விட. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் வரதராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் ஒயினுக்கு நாட்டு சர்க்கரை போடலாமா? இந்த கொஸ்டின் நான் என்னோட வீடியோஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது ஒயின் கல் பற்றின வீடியோஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் இன்னைக்கு வரையும் என்னோட வீடியோஸில் கமெண்ட்ஸாக கேட்டுட்டு இருக்கக்கூடியது தான். அதாவது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு கேடு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. சுகர் இஸ் சுகர், ரைட்? அதாவது ஒயிட்டாக இருக்கட்டும் ப்ரௌனாக இருக்கட்டும் எதுனாலும் சுகர் இஸ் சுகர். ஏன்னா நம்ம ஈஸ்ட் வந்து அந்த சுகரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் அது ஆல்கஹால் வெளியிடுது. அப்போ அந்த சுகரில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே அங்கே அந்த ஃபெர்மெண்டேஷன்லேயே வந்து அது இல்லாமல் ஆயிடுது அப்படின்னு தான் நம்புகிறேன். இன்னொன்று, நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரைக்கு பேசிக்காக ஒரு இந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து இந்த ஒயினை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒயிட் சுகர் அப்படிங்கிறது பிளைனாக இருக்கும், எந்த ஃப்ளேவர் இருக்காது. ஸோ அது நமக்கு அந்த ஃப்ரூட்ஸில் என்ன டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கோ அதுதான் கிடைக்கும். பட் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறப்போ அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே ஒயிட் சுகர் தான். இன்னொன்று, ஒயிட் சுகர் ரொம்ப விலை கம்மி. அடுத்த கொஸ்டின் சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இஸ் இட் சேஃப் டு யூஸ் பிளாஸ்டிக் வெசல்ஸ் ஃபார் ஹோம் ப்ரூவிங்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சேஸ் நாட் டு ப்ரூவ் இன் பிளாஸ்டிக் ஆர் மெட்டல்ஸ். வாட் இஸ் த ஃபேக்ட்? ஆமாம், என்னுடைய வீடியோஸ் ஆரம்ப காலத்தில் நான் போட்டிருக்க வீடியோஸில் கூட நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், கண்ணாடி பாட்டில்ஸில் அல்லது செராமிக் ஜார்ஸில் வந்து நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் அண்ட் வெசல்ஸை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் சாரி ஃபார் தட். நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ப்ரொஃபஷனல் ஹோம் ப்ரூவர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்மெண்டேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பட் ஹை கிரேட் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ், அதெல்லாம் நார்மலான நம்ம சாதா பிளாஸ்டிக்கில் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸில் வந்து தாராளமாக ஃபெர்மெண்டேஷன் பண்ணலாம், அதில் எந்த ரியாக்ஷனும் வர்றதில்லை. இன்னொன்று, மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயின் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளெண்டிங்கும் இனிஷியல் ஃபெர்மெண்டேஷனுக்கும் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் டாக்ஸிக்ஸ் வெளியிடாத மெட்டல்ஸாக இருந்ததுன்னா மெட்டல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அலுமினியம், செம்பு இந்த மாதிரியான மெட்டல்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோம் ப்ரூவிங்க்கு கிளாஸ் தான் பெட்டர். மேபி உங்களால் கிளாஸ் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல்ஸ் போகாமல் இருக்கிறது பெட்டர்.
அடுத்த கொஸ்டின் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இஸ் இட் லீகல் டு ப்ரூ வைன் அண்ட் பீர் இன் இந்தியா எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு? இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களில் வந்து ஹோம் ப்ரூவிங் வந்து லீகல் தான். அதாவது பர்சனல் யூஸுக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, பர்சனல் யூஸுக்கு வந்து நிறைய மாநிலங்களில் ஹோம் ப்ரூவிங் லீகல் தான். பட் ட்ரை ஸ்டேட்ஸ் அல்லது ட்ரை லேண்ட்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய குஜராத், நாகாலாந்து மாதிரியான மாநிலங்களில் வந்து டோட்டலாக இதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரைலேண்ட் அப்படின்னு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரைலேண்ட்ஸ் அல்லாத ஏரியாக்களில் வந்து ஹோம் ப்ரூவிங் லீகல் தான். ஸ்பெசிஃபிக்காக ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 லிட்டர்ஸுக்கு உள்ளே தான் தயாரிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது கமர்ஷியல் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துருவாங்க. ஒரு 5 லிட்டர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹோம் ப்ரூவிங் பண்ணுறதுனால எந்த சட்ட சிக்கலும் வராது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் வீட்டில் ஒயின் போட்டிருக்கேன் அப்படின்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க யார்கிட்டையும். உங்களோட பர்சனல் யூஸ்க்கு மட்டும் அதை வச்சுங்க, யாருக்கும் சேல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் அது நிறைய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் லீகல் டு ப்ரூ வைன் அண்ட் பியர் இன் இந்தியா. அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், நரசிம்மன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஹவு டு ஃபைண்ட் ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ் இன் ஹோம் ப்ரூவிங். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறைய பேர் நம்ம வீடியோஸுக்கு கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க, ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த ஒயிலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம். ஸோ ஆல்கஹால் பர்சன்டேஜ் அளக்கிறதுக்கு நமக்கு ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு வரல. ஹைட்ரோமீட்டர் எப்படி வேலை செய்யும்னா, நம்ம ஒயின் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு லிக்விட் நம்ம சாம்பிள் எடுத்துக்கணும். அதில் இந்த ஹைட்ரோமீட்டரை டிப் பண்ணோம்னா அந்த லிக்விடுக்கு இருக்கக்கூடிய டென்சிட்டி, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வந்து அது காமிக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதே போல் இன்னும் கொஞ்சம் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதில் மறுபடியும் ஹைட்ரோமீட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி காமிக்கும். இந்த 2 கிராவிட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சில நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் பர்ஃபெக்டான ஆல்கஹால் பர்சன்டேஜ். இன்னும் 1-2 வீடியோக்கள் கழித்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம சேனலில் ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் முழுமையாக தீரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின், சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, கேன் வி மேக் டோடி வித்தவுட் கோகனட் வாட்டர்? டொடி அப்படின்னு நம்ம கல் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுடைய அந்த டேஸ்ட்டு தான் இல்லையா. பனைமரத்துக்கள் அல்லது தென்னங்களில் கிடைக்கக்கூடிய அந்த சுவை இருப்பதனால தான் நம்ம அதை டொடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோகோனட் வாட்டர் ஃபெர்மெண்ட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். வேறு நார்மலாக நம்ம கோகோனட் வாட்டருக்கு பதிலாக வாட்டர் நம்ம சேர்த்தோம்னா அது ஒயினாக மாறிடும். ஆக்சுவலி கோகோனட், இந்த டொடின்னு நம்ம சொல்கிறது கூட ஒரு ஒயின் தான், பட் அதில் நம்ம கோகோனட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ கோகோனட் வாட்டர் இல்லாமல் நமக்கு அந்த டொடி ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு மேக் டொடி வித்வுட் கோகோனட் வாட்டர். அடுத்ததாக சிவகுமார் அப்படிங்கிறவர் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. பனானா ஒயின் கேன் வி மேக் இன் 3 days அப்படிங்கிறது அவரோட ஒரு கொஸ்டின். த ஆன்சர் இஸ் நோ. பனானா ஒயின் 3 நாட்களில் தயாரிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஆனால் மினிமம் ஒரு 7 ஒரு 14-21 days வரைக்கும் ஆகலாம் பனானாவோட அந்த ஃபுல் ஃப்ளேவர்ஸ் ஃபெர்மெண்டேஷன் ஆகி முடிகிறதுக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, டேட்ஸ் வித் ட்ரை கிரேப்ஸ் ஒயின் ஐ மேட் வித் இன் 2 days. கேன் யூ ஹெல்ப் மீ டு மேக் ஸ்ட்ராங் ஒயின் வித் எனி காம்போ ஆஃப் ஃப்ரூட்? ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் பேரிச்சம்பழம் மற்றும் உலர்ந்த திராட்சை வச்சு 2 நாட்களில் ஒயின் தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அது சாத்தியம் அப்படின்னு தோணலை. ஏன்னா இந்த 2மே ஹை சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இல்லையா, ட்ரை கிரேப்ஸாக இருக்கட்டும் அல்லது டேட்ஸாக இருக்கட்டும். இது 2 நாட்களில் ஃபெர்மெண்டேஷன் ஆகி முடியும் அப்படின்னு என்னால் நம்ப முடியலை. அதே கொஸ்டினில் அவர் கேன் யூ ஹெல்ப் மீ டு மேக் ஸ்ட்ராங் ஒயின் வித் எனி காம்போ ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதோட அர்த்தம் என்னென்னா, இவர் தயாரித்த இந்த ட்ரை கிரேப்ஸ் அண்டு டேட்ஸ் வச்சு பண்ண அந்த ஒயின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக டேட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒயின் தயாரிச்சிங்கன்னா, அதுக்கு தேவையான ஃபெர்மெண்டேஷன் பீரியட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல ஸ்ட்ராங் ஒயினாக தான் இருக்கும். ஏன்னா 2மே ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். கண்டிப்பாக அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு ஹை ஆல்கஹாலிக் கண்டென்ட் உள்ளதாக தான் இருக்கும். இனி அப்படி இல்லை, நீங்கள் தயாரித்த அந்த ஒயின் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அப்படின்னா அந்த ரெசிபியை எனக்கு கீழே நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன், இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அது நல்லா இருந்ததுன்னா அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த காம்போ ஆஃப் ஃப்ரூட்ஸில் வேணாலும் ஒயின் தயாரிக்கலாம். பட் அதோட ஃபெர்மெண்டேஷனை கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை எடுக்கணும். அதுதான் அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்த கொஸ்டின், 9வது கொஸ்டின், ஃபினி சாமுவல் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் த ஐடியல் ரூம் டெம்பரேச்சர் ஃபார் ப்ரூவிங் ஒயின்? ஒயின்
ப்ரூ பண்ணுறதுக்கு ஐடியல் டெம்பரேச்சர், ஒயின் மட்டும் இல்லை, ஒயின், பியர், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எதை ப்ரூ பண்ணணுனாலும் அதுக்கு ஐடியலான டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 டிகிரி டு ஒரு 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த இடைப்பட்ட அந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 17 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் நீங்கள் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அதோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குளிரான டெம்பரேச்சரில் ஈஸ்டால் அவ்வளோ சீக்கிரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு 27 28 டிகிரி அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ஸில் நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் வச்சிங்கன்னா கூட அந்த ஈஸ்ட் டெட் ஆகிறதுக்கு, செத்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடியல் டெம்பரேச்சர் இஸ் பிட்வீன் 17 to 24 டிகிரி செல்சியஸ். அதிலே ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா ஒரு 20-21 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சரில் ப்ரூவிங் பண்ணி எடுத்திங்கன்னா அதோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் விக்ரம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, பிரதர் ஒயின் பற்றிய வீடியோ போட்டிங்க, ஸோ பியர் தயாரிப்பது எப்படின்னு வீடியோ போடுங்க. ரமேஷ் பாலா அப்படிங்கிறவர் கூட இதே மாதிரி சிமிலரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. பிரதர் பியர் பற்றின வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஹைட்ரோமீட்டர் வேணும், அதே மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டர் வேணும். தெர்மாமீட்டர் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதுதான் தெர்மாமீட்டர். ஓகே, தெர்மாமீட்டர் வந்துருச்சு. இனி ஹைட்ரோமீட்டர் வரணும். அதை போல் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ், பியருக்கு அந்த ஹாப்ஸ் மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் வேணும். அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு 3-4 வீடியோஸுக்கு அப்புறம் நீங்கள் நல்ல பியர் தயாரிக்கிறது எப்படிங்கிற வீடியோஸையும் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் நண்பர்களே. இதே மாதிரி Q&A வீடியோஸ் இனியும் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய டவுட்ஸ் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1-2 நாட்களில் ஒரு பெட்டரான ஒரு ஒயின் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ சதீஷ்குமார், சைனிங் ஆஃப்.